ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் வீடுன்றது நமக்கு அமையிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கான வணங்க வேண்டிய தெய்வங்களும் அதுக்கான பரிகாரங்களும் நம்ம பார்த்துடலாம். மனிதருக்கு மிகவும் அவசியமான தேவைகளில் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு ஆகிய 3 முக்கியமானதாகும். இதில் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவது என்பது கொடுப்பினை இருந்தால் கிடைக்கும். ஏனெனில் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமற்று இருந்தால் வீடு அமையும் யோகம் தடைபடும். அத்தடை நீங்க சிவப்பு நிற மலர்களால் செவ்வாயை பூஜித்து வர விரைவில் சொந்த வீடு அமையும். மேலும் தினமும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், முருகன் துதி பாடல்களை பாடி வழிபட்டால் புத்தியோகம், பூமி பாக்கியம் என சகல யோகங்களும் பெருகும். அதையடுத்து வீடு கட்டுவதற்கு எந்த தெய்வத்தின் அருள் வேண்டும், வீடு கட்ட தாமதமானால் என்ன செய்ய வேண்டும், சொந்த வீடு கட்டுவதற்கு யாரை வணங்க வேண்டும், தங்கு தடையின்றி வீடு கட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் வீடு கட்டும் யோகம் அமையும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒருவருக்கு வீடு, நிலம், மனை போன்றவற்றை அமைய வேண்டும் என்றால் அதற்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால்தான் முடியும். செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன். அனைத்து முருகன் தலங்களும் செவ்வாய் பரிகாரத்திற்கான தலங்களே. செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன் அப்படின்றதால நம்ம எந்த முருகர் கோயிலையும் போயிட்டு வழிபடலாம். அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை வணங்கினால் செவ்வாயால் உண்டாகும் பிரச்சனைகள் விலகும். பழனியில் தண்டாயுதபாணி செவ்வாயாகவே அருள்பாலிக்கிறார். மயிலாடுதுறை அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கான முக்கிய பரிகார தலம் ஆகும். நவ திருப்பதிகளில் ஆழ்வார் திருநகரிக்கு அருகே உள்ள திருக்கோருள் தலம் செவ்வாய்க்கான பரிகார தலமாகும். கட்டுமான பணி தாமதமாக நடக்குதா அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. வீடு கட்ட தாமதம் ஆகிறது என்றால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரித்து சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். பின்னர் கடலுக்கு சென்று கடல் நீரை வீட்டிற்கு எடுத்து வந்து மஞ்சளுடன் கலந்து வீடு கட்டுகின்ற நிலத்தை சுற்றி தெளிக்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயம் தடைகள் நீங்கி கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடையும். வீடு கட்டுவதற்கு சிறுவாபுரி முருகனை 9 செவ்வாய்களில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்பட்டு நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும். 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குவதால் ஜாதக ரீதியான குறைபாடுகள் தணிந்து சொந்த வீட்டில் ஆனந்தமாக குடியேறும் நிலை வரும். தங்கு தடையின்றி வீடு கட்டுவதற்கு நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் நன்னிலத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புகலூர் ஸ்தலம் வாஸ்து பூஜை செய்வதற்கு மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. சுந்தரருக்கு பொன் கட்டிகளாக இங்குள்ள இறைவன் கொடுத்ததை அடுத்து கோயில் சார்பாக 3 செங்கல்களை பூஜை செய்து கொடுக்கிறார்கள். இந்த செங்கல்களை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு நல்ல நாளில் முதல் கல்லாக வைத்து கட்டட வேலையை தொடங்கலாம். எந்தவித தங்கு தடையுமின்றி விரைவில் கட்டட வேலை நிறைவேறும். வீடு கட்டுறதுல தடங்கள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் அமையும். திருச்சியில் இருந்து துறையூர் செல்லும் வழியில் சமயபுரம் டோல்கேட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ பூமிநாதர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பூமிநாதர் வணங்கினால் விரைவில் வீடு மனை வாங்கும் யோகம் கிடைப்பது உறுதி. இங்கே வாஸ்து பரிகார பூஜையும் விசேஷம். நிலம் வாங்கும் முன்போ அல்லது கட்டிடப் பணியில் தடை என்றாலோ நிலத்தின் வடகிழக்கு மூலையில் இருந்து பிடி மண் எடுத்து அதை மஞ்சள் துணியில் கட்டி வாஸ்து நாளில் கொண்டு வந்து ஸ்ரீ பூமிநாதருக்கு பூஜை செய்ய வேண்டும். பின்னர் மண்ணில் ஒரு பிடியை ஆலய தல விருட்சமான வில்வ மரத்தடியில் போட வேண்டும். மற்றொரு பிடி மண்ணை வன்னி மரத்தடியில் போடுகிறார்கள். அப்போது மகா ருத்ரயாகம் செய்த சாம்பலில் ஒரு பிடி எடுத்து தங்கள் கையில் இருக்கும் துணி முடிப்பில் எஞ்சிய ஒரு பிடி மண்ணோடு
சேர்த்து வைத்து கொள்கின்றனர். 3வது முறை ஆலயத்தில் வலம் வந்து நவக்கிரக நாயகர்களை வழிபடுகிறார்கள். வீட்டிற்கு வந்ததும் மண்ணோடு கலந்த சாம்பலை வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். 5 நாட்களுக்கு பின்னர் அதில் பாதியை எடுத்து மண் எடுக்கப்பட்ட இடத்தில் போட வேண்டும். அப்படி செய்தால் 3 மாதங்களுக்குள் நினைத்தது நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ